Hi friends, welcome to NILA cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜூஸ் ரெசிபி தான். இது நல்ல ரிஃப்ரெஷிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சம்மர் சீசனில் ஜூஸ் பண்ணி குடிப்போம். இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் 300 கிராம் அளவுக்கு வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் நான் எடுக்கலை, விதையோடு தான் சேர்த்து இதில் அரைச்சி நம்ம வடிகட்ட போகிறோம். அதனால் விதையெல்லாம் நீங்கள் எடுக்க வேணும் தேவையில்லை. இது கூடவே ஒரு 4-5 புதினா லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. அரை மூடி லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த புதினாவையும் லெமனையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். நம்ம வாட்டர் மெலன் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல் ஜூஸும் நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா நம்ம இதில் இருந்து எடுத்துட்டோம். இது அதோட வேஸ்ட்டு தான். அந்த விதையெல்லாம் நம்ம சீட்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. இதை நம்ம தூர போட்டுடலாம். இப்போ நமக்கு கிளியரான ஜூஸ் கிடச்சிருச்சிங்க. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போது சர்விங் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருந்த வாட்டர் மெலன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது சீட்ஸ் இல்லாமல் இருக்கணும். சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதாரணமாக நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் மாதிரி இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் குட்டீஸுக்கெல்லாம் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெசிபிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.